எழில் சுடர் சீரியலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு. எபிசோடு இப்போ தான் வந்து வீடியோ பிடிச்சிருக்கு. நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்து வந்து சுடரோட உடம்புக்குள்ளே இருக்கிறனால பசங்களை பார்க்குறதுக்காக வராங்க. பசங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆக போகுது. இப்படி வந்து அஞ்சலி பாப்பா என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப டிராயிங் வரைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னோடனே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து தன்னோட அன்பு பாசத்தை எல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்து. அது வந்து சுடர் ஏன் என்ன ஆச்சு இன்றைக்கி ஒரு மாதிரியாகவே இருக்கேன் அப்படின்னா, சேச்சா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. வந்தோடனே நல்லா படிக்கிறியா அப்படின்னு கேட்டோன்னே, என்ன நீ புதுசாலாம் கேள்வி கேட்குற அப்படின்னோடனே, இங்கே வா என் கவின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன விளாடலாமா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன ஆச்சு நீ பேசுகிறது நடவடிக்கை எதுவுமே வந்து நீ பண்ணுற மாதிரியே இல்லையே, வேறு யாரோ எங்ககிட்ட பேசி பண்ணுற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் எப்போதும் போல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இந்து. பசங்க கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க. சரி உங்களுக்கு தான் வந்து பிடிக்குமே கண்ணாம்பூச்சி விளாடலாமா அப்படின்னோடனே, இல்லை இப்போ வேண்டாம் அப்படின்னோடனே, அதெல்லாம் கிடையாது நம்ம விளாடுவோம் ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்டிக்கிட்டு குழந்தைங்கள கண்டுபிடிச்சி விளாட்றாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்து சந்தோஷமாக விளாண்டுட்டுருக்காங்க. அதே மாதிரியே ஒவ்வொருத்தருக்கும் கண்ணில் வந்து கட்டிட்டு மாற்றி மாற்றி சந்தோஷமாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து விளாண்ட டயர்டில் வந்து அபிலேருந்து எல்லோரும் குட்டீஸை வந்து பசிக்குது அப்படின்னு சொன்னோன்னே, அவ்வளோதானே அம்மா வந்து உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்னது அம்மாவா, முதல்ல இருங்க சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வெஜிடபிள் பிரியாணி வந்து எப்போதும் இந்து பண்ணுவாங்களே அதை பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்தோன்னே, என்ன பண்ணியிருக்கேன் சொல்லுங்கள் கண்டுபிடிங்க அம்மா அப்படின்னு சொன்னப்போ, கரெக்டாக வந்து அஞ்சலி வந்து வெஜிடபிள் பிரியாணி தானே கரெக்டாக சொல்கிறடி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மடியில் உட்கார வச்சுட்டு சாப்பாடு வந்து ஊட்டி விட்றாங்க அஞ்சலி பாப்பாவுக்கு மட்டும். மற்றவங்க எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்காங்க. சரி சாப்பிட்டு முடிச்சாச்சுல அப்புறம் படுத்து தூங்குங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் போய் முதல்ல அத்தையை பார்க்கணும், பார்த்து ஒரு வருஷம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அத்தை ரூமுக்கு வராங்க. வந்தோடனே வந்து அத்தை இந்தாங்க பால் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சுடர் நீ என்ன அத்தன் தானே கூப்பிட்ட அப்படின்னோடனே, இல்லையே நான் அம்மன் தானே கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு கால் வலிக்கும்ல, இருங்க நான் மருந்து தடவி விட்றேன் அப்படின்னா, அதெல்லாம் நீ ஒன்றும் செய்ய வேணாம், என்னம்மா நீ நடந்துக்கிறது எல்லாம் புதுசாகவே இருக்குது அப்படின்னா, சேச்சா நான் எப்போதும் போல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி அமுக்கி விட்றாங்க. அமுக்கி விட்டு மருந்து தடவி முடிச்சுட்டு, நீ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த அத்தைங்கிற வார்த்தை வந்து கேட்டு ஒரு வருஷம் ஆக போகுது, எனக்கு என் இந்து ஞாபகமாக தான் இருக்குது, எப்போ பார்த்தாலும் என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பா, அதை கேட்க கேட்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பரவாயில்ல படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து ரூமுக்கு போகிறாங்க. ரூம் போய் பார்த்தா கண்ணாடியை பார்க்குறாங்க. கண்ணாடியை பார்த்தோன்னே, நம்ம இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ண மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்து மாதிரியே வந்து ரெடியாகி சாரீலாம் கட்டிக்கிறாங்க. சாரீ கட்டி முடிச்சுட்டு கரெக்டாக வந்து எழிலோட ரூமுக்கு போயிடுறாங்க. போனதுக்கு இல்லாமல் கரெக்டாக வந்து எழில் கையை பிடிக்கிறாங்க. எழில் வந்து நல்லா அசந்து தூங்குறாங்க. ஆனால் டக்குன்னு எழில் முழிச்சு பார்த்தா சுடர் தான் கண்ணுக்கு தெரியுவாங்க தவிர இந்து கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அந்த விஷயம் வந்து சுத்தமாக வந்து இந்துக்கு வந்து ஞாபகமே இல்லாமல் குட்டி கலாட்டம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். எழிலோட கையை பிடிச்சி வந்து கன்னத்தில் வச்சுக்கிட்டு, ஏங்க இந்த மாதிரி உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு கதை பேசி நம்ம எத்தனை வருஷம் ஆக போகுது, கடைசியில் வந்து நான் உங்களை விட்டு இப்படி பிரியிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து சரி நம்ம வந்து படுத்து தூங்குவோம், உங்கள் கூடவே சேர்ந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாங்க. படுத்தது இல்லாமல் சுடர் மாதிரியே இருக்காங்கள்ல, அவங்க வந்து எழில் அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு இப்படி பக்கத்தில் கன்னத்துக்குள்ளே வச்சுட்டு படுத்து தூங்கியே விட்டாங்க. அடுத்த நாள் காலையில் விடியுது. விடியிறப்போ வந்து டக்குன்னு பார்த்தா சுடருக்கு வந்து ஞாபகம் வருது. பார்த்தா என்ன எழில் சார் பக்கத்தில் படுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு ஆன்னு கத்துறாங்க. அதோட வந்து எபிசோடை வந்து வேறு லெவலில் கொண்டு போய் முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.